உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் இந்த வாரமும் வள்ளல் பிரானோடு நம்முடைய பயணம். பொதுவாக நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா என்ன இருக்குது சாப்பிட அப்படின்னு கேட்போம். உடனே அங்கே சர்வ் பண்ண வர்றவங்க அப்படியே படன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது, இன்னும் நிறைய வடையெல்லாம் கூட இருக்குது, இடியாப்பம் இருக்குது, ஆப்பம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி நம்முடைய வள்ளல் பிரானும் ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறாரு முதல் வரியிலேயே. அந்த வார்த்தை ஒரே வார்த்தையாக ஒரு 5 பொருட்களை சேர்த்து வைக்கிறார். அதுதான் அதில் ரொம்ப ஆச்சரியம். 5 பொருட்களை ஒரே வார்த்தையாக்குகின்ற அந்த வல்லமை நம்முடைய வள்ளல் பிரானுக்கு இருக்கிறதுங்கிறத சொல்கின்ற ஒரு பாடல். அதை தவிர நம்மை போல ஒரு சாதாரணராக எல்லா நேரமும் சாப்பிட்றத பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த ஒருத்தராகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார் இந்த பாட்டில். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இப்படி தான் இருந்தேன், ஒரு சாப்பாட்டு ராமனாக இருந்தேன், அதுக்கப்புறம்தான் நான் இப்படி மாறி இருக்கேன், மாறணும்னு நினச்சேன், அப்படி மாறுதல் வேண்டுங்கிற சிந்தனையே எனக்கு வந்தது, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நான் தேடினேன், அந்த தேடல் மூலமாக ஒரு பயணத்தை தொடர்ந்தேன் அப்படின்னு பல விஷயங்களை இந்த 4 வரி பாட்டில் அடுக்கிறாருன்னா அதுதான் வள்ளல் பிரானின் வல்லமைங்கிறத நம்ம நிறைய உணர்ந்திருக்கோம். இன்றைக்கும் உணர போகிறோம். பாடலை பார்க்கலாமா? பருப்பிடி அறிவாலிடிகளாதிகளால் பண்ணிய பண்ணிகாரங்கள் உருப்பிடி நிரம்ப வர வர எல்லாம் ஒரு பெரு வயிற்றிலே அடைத்தேன், கருப்பிடி உலகின் எருப்பிடி அணைய கடையரில் கடையனேன், உதவா துருப்பிடி இருப்பு துண்டு போல் கிடந்து தூங்கினேன், என் செய்வேன் என் தாய். 3363வது பாடலாக நம்முடைய வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். அந்த முதல் வார்த்தைன்னு சொன்னோம்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை. அதில் 5 பொருட்கள் அடங்கியிருக்கு. அதுதான் மிக முக்கியம். அப்படி அந்த 5 பொருட்களால் செய்யப்பட்ட உணவெல்லாம் வர 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 நான் எண்ட்லெஸ்ஸாக போதும்னு சொல்லாமல் அந்த போதுங்கிற வார்த்தையே மறந்து போய் அள்ளி 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 சாப்பிட்டுட்டே இருந்தேன். வந்த வரைக்கும் லாபம், போதும், இன்னும் ஒரு இட்லி அதுக்கு வயிற்றுக்குள்ளே எங்கேயாவது இடம் கிடச்சிரும், ஒரு இடியாப்பம் அதுக்கும் வயிற்றுக்குள்ளே எங்கேயாவது இடம் கிடச்சிரும், தொண்டையை தாண்டி உள்ளே அனுப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சாப்பிட்டு கிடந்தேன் ஒரு சாப்பாட்டு ராமனாக அப்படின்னு நம்முடைய வள்ளல் பிரான் சொல்கிறாருன்னா, அப்படி இருந்தவரா பசிப்பினி நீக்குகின்ற அந்த சமூக புரட்சியை செய்தாருங்கிற ஒரு ஆச்சரியம் நமக்கு வருதா இல்லையா? ஆமாங்க, நம்முடைய வள்ளல் பிரான் இப்படி இருந்தவர் தான் அப்படி மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கின்ற பாடல் இது. திரும்ப அந்த முதல் வார்த்தை அதில் என்னெல்லாம் அடங்கி இருக்குங்கிறத பார்த்துடலாம். பருப்பிடி அறிவாலிடிகள் ஆதிகளால், அப்பா சொல்லி முடித்தாலே பெரிய விஷயமா இருக்குது. அதில் பருப்பு, இடி, அரி, வாலி, ஆதி அப்படின்னு 5 வார்த்தையை சேர்த்து சொல்கிறார். பருப்பிடி அறிவாலிடிகள் ஆதிகளால், திரும்ப நீங்கள் சொல்லி பாருங்கள், பெரிய டங் ட்விஸ்டராக இருக்கும். பருப்பிடி அறிவாலிடிகள் ஆதிகளால் அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, பருப்பு இருக்குது, இடி இருக்குது, அரி இருக்குது, வாலி இருக்குது, ஆதி இருக்குது. இது என்னது, இதில் என்ன இருக்குது உணவு வகை அப்படின்னு நம்ம நினைப்போம். பருப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா, ஒரு மிக உயர்ந்த வல்லமையாக தன்னை நினைத்து கொண்டிருப்பவர்களை நாம் சொல்லுகின்ற ஒரு கொச்சை வார்த்தை அது. ஆமாம், இவங்கெல்லாம் இப்படி தான், தெரியாதா நமக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது வெறுமே பருப்பு உணவு வகை. அதை தாண்டி மனிதர்களின் மனோபாவத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக நம்முடைய வள்ளல் பெருமான் பயன்படுத்துகிறார். பருப்பு, இடி அப்படின்னு அடுத்தது சொல்கிறார்ல, இடினா இடித்தலின் மூலமாக வரக்கூடிய உணவு வகைகள். அது பொடியாக இருக்கலாம், வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு உணவு வகை. பருப்பிடி அறிவால் இடிகள் ஆதிகளால். அடுத்தது வருது அரி. அரினா அரிசியின் மூலமாக, அதை போன்ற தானியங்களின் மூலமாக வருகின்ற உணவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாலின்னு அடுத்தது சொல்கிறார். வாலினா ராமாயணத்தில் வருகின்ற வாலியை சொல்லவில்லை. குதிரை வாலி அப்படின்னு ஒரு அரிசி வகை இருக்குல்ல, இந்த மாதிரி அரிசி வகை தான் நம்முடைய வள்ளல் பிரானின் காலத்தில் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்திய ஒரு உணவு. அந்த தானியங்கள் தீபாவளிக்கு தீபாவளி அல்லது பொங்கலுக்கு பொங்கல் தான் அவங்க நாம் இப்போ சாப்பிட்ற அரிசியை வச்சு உணவு சமைப்பாங்க. இல்லைன்னா மீதி எல்லா காலத்திலும் கேழ்வரகு, குதிரைவாலி இதை போன்ற தானியங்களைத்தான் நம்முடைய முன்னோர்கள் உண்டிருக்கிறார்கள்
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது பருப்பிடி அறிவால் இடிகள் ஆதிகளால். ஸோ 4 பார்த்தாச்சு. பருப்பு பார்த்தாச்சு, இடி பார்த்தாச்சு, அரி பார்த்தாச்சு, வாலி பார்த்தாச்சு. இப்போ ஆதிங்கிறார். ஆதினா நம்ம காலம் காலமாக பயன்படுத்துகின்ற உணவு வகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு வகை மாறி வருது. அதை தாண்டி காலம் காலமாக நாம் எப்படியெல்லாம் சாப்பிட்டோமோ அந்த பாரம்பரிய உணவு வகை, இது எல்லாத்தையும் சேர்த்து முதல் வார்த்தையில் டங் ட்விஸ்டராக நம்முடைய வள்ளல் பிரான் கொடுத்துட்டார். அதனால் சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோன்னு வைங்களேன், நிச்சயமாக நாம் வள்ளல் பிரானின் சன்மார்க்கிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த 4-5 உணவு வகை சொல்லிட்டார். அடுத்தது என்னன்னு பாருங்க. பண்ணிய பன்னிகாரங்கள் உருப்பிடி நிரம்ப வர வர எல்லாம் ஒரு பெரு வயிற்றிலே அடைத்தேன். இதை வைத்து செய்த பன்னிகாரங்கள் அப்படிங்கிறார். பன்னிகாரங்கள்னா பலகாரங்கள்னு அர்த்தம். அது எல்லாம் வர வர வரன்னு ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க. இது வச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்து போடுறாரு. அடுத்தது இடி என்கின்ற அந்த இடியாப்பம் அதை போன்ற பொருட்களை கொண்டு வந்து ஒருத்தர் போடுறாரு. அப்புறம் அரிசியால் செய்யப்பட்ட பண்டங்களை கொண்டு வந்து ஒருத்தர் போடுறாரு. அப்புறம் குதிரைவாலி போன்ற தானியங்களால் செய்த உணவு வகைகள், அப்புறம் ஆதி பழமையான அல்லது பாரம்பரியமான உணவு வகை எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறாரு. வள்ளல் பிரான் என்ன செஞ்சிருக்காரு, சிதம்பரம் ராமலிங்கமா இருந்தப்போ இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு எதையுமே மறுக்காம எல்லாத்தையும் வாங்கி 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 வர 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 தன்னுடைய வயிற்றில் அடைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்றார். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சான் அப்படி அடைச்சதுனால? அதையும் சொல்றார் பாருங்க. கருப்பிடி உலகின் எருப்பிடி அணைய கடையரில் கடையனேன். கருப்பிடி உலகில் அப்படிங்கிறது மிக முக்கியம். குரங்கு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆன்மீகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை குரங்கு பிடி அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா, இறையை நாம் குரங்கு, தாய் குரங்கு குட்டி குரங்கு போய் அப்படியே இறுகி பிடிச்சிக்கோம்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கணுங்கிற நிலையில் சொல்லுவாங்க. ஆனால் கருப்பிடி உலகில்னு நம்முடைய வள்ளல் பிரான் மாற்றி பேசுகிறாருன்னா எதுக்குன்னா, இந்த உலகில் நாம் குரங்கு பிடியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பேராசையோடு பிடித்து கொண்டிருக்கிறோம். அதிலேருந்து விட்டு விலகுவதாக இல்லை. அப்படி ஒரு பேராசையால் இறுக பிடித்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி, அடுத்தது ஒரு துருப்பிடி இரும்பு அணைவனாக, துருப்பிடிச்சு போய் இருக்கக்கூடிய ஒரு இரும்பை நம்ம வீட்டில் எங்கேயாவது போட்டு வைப்போமா? இல்லை காலில் இடிச்சுன்னா கூட அதனால் விஷத்தன்மை உடம்புல ஏறிடும், அதனால் தள்ளி விட்டுரு, வேண்டாம், தூக்கி போட்டுருன்னு சொல்லுவோம்ல. அப்படியான ஒரு துருப்பிடித்த ஒரு இரும்பு துண்டாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதை நிறைவு செய்கிற அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். துருப்பிடி இருப்பு துண்டு போல் கிடந்து தூங்கினேன், என் செய்வேன் எந்தாய். சரி, இரும்பு துண்டு அப்படி இருந்தேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, அப்படி போல் தூங்கினாராம். ஏற்கனவே அந்த இரும்பு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, துருப்பிடிச்சு போய் இருக்குது, யார் காலையாக தட்டி விட்டுட்டா அதன் மூலமாக பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது. அப்படி சும்மா இருக்கின்ற ஒரு இரும்பு துண்டு கூட தன்னை கம்பேர் செஞ்சுட்டு கூடுதலாக ஒன்று சொல்கிறார். அந்த இரும்பு துண்டு கூட செயல் செய்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே நிறைய துருப்பிடிச்சிக்கிட்டே இருக்குது, மேலும் மேலும் மற்றவங்க வரும்போது காலை தட்டி விடுது, இப்படியாக இருக்குது. ஆனால் நான் அந்த இரும்பு துண்டு மாதிரி கூட இல்லை, தூங்கினேன் அப்படிங்கிறார். இந்த தூக்கம் என்பது கண்களை மூடி தூங்குகின்ற தூக்கம் இல்லை. இறை எப்படி உணர்வது, அந்த வழக்குகளிலிருந்து சழக்குகளிலிருந்து ஆகமத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்கின்ற புரிதல் விழிப்புணர்ச்சி இல்லாமல் தூங்கி கொண்டிருந்தேன் என்று தன்னுடைய துவக்க நிலையை சொல்லுகின்றார் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானுக்கு மட்டுமில்லை, இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள், ஆகமங்கள், அப்படி பரிகாரங்கள், இப்படி கோயிலாக தேடி 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 ஓடிட்டுருக்கிற எல்லாருமே துருப்பிடித்த இரும்பு துண்டை போல் தூங்கி கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இன்னமும் விழித்தெழவில்லை. அப்படி வைக்கின்ற ஒரு பாடலைத்தான் நமக்கு வள்ளல் பிரான் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு படித்து சொன்னதுக்கப்புறமும் நாம் விழித்தெழவில்லை என்றால் நஷ்டம் நமக்குத்தான். எனவே நஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையில் லாபத்தை கொண்டு வருவதற்கு இரும்பு துண்டாக இருக்க வேண்டாம், கரும்பு துண்டாக நாம் மாறுவோம். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு இனிமை என்கின்ற அன்பை அள்ளி கொடுப்போம். அதுதான் வள்ளல் பிரானின் சன்மார்க்கியாக உணர்வதற்கான முதல் படி, முதல் அடி என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.